ஜெய்வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ அழாத நேரங்கள் கிடையாது. இரவு எப்பொழுது வரும், எப்பொழுது அழலாம் என்று நீ காத்திருப்பது போல, இரவு தனிமையில் படுத்த உடனேயே கண்ணிலிருந்து தண்ணீர் தான் ஆறு போல வருகிறது. அந்த அளவு மனதில் இறுக்கமாக இருக்கிறாய். யாராவது ஏதாவது ஒரு சிறு விஷயத்தை சொல்லிவிட்டால் போதும், அழுகையானது வந்து உன்னுடைய மனதையே காயப்படுத்தி விடுகிறது. யாராவது ஏதாவது விஷயத்தை பகலில் சொல்லி இருப்பார்கள், அதை அப்படியே இரவில் எடுத்துக்கொண்டு வந்து அழுது கொண்டு இருப்பார். நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாய். இரவு 12 மணி 1 மணி எல்லா நேரமும் நீ விழித்துதான் இருக்கிறாய். பார்த்தாயானால் உன்னுடைய மனதை ஆராய்ந்து பார்த்தால் எதிர்காலத்தை பற்றிய விஷயம், நாளை என்ன நடக்கும் வாழ்வில் என்ற ஏக்கமும் பயமும் மட்டும்தான் இருக்கிறது. தங்கமே, உன்னுடைய வாழ்வில் ஏக்கங்கள் எதற்கு தங்கமே? நான் இருக்கிறேன், அம்மா இருக்கிறேன். அம்மா இருக்கும் பிள்ளைகள் எதற்காக கவலைப்பட வேண்டும்? எல்லா நாளும் அம்மா நான் இருக்கிறேன். உனக்கான அனைத்து வழிகளையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைத்து நல்லபடியாக கரை சேர்க்க அம்மா இருக்கும் பொழுது இந்த அம்மா செய்வேன், நீ வணங்குகிறாய் இந்த அம்மாவை, அம்மா செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் தானே? இந்த அம்மாவுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை யாரோடு சேர்க்க வேண்டும், எந்தெந்த நிலையில் உனக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது இந்த தாய்க்கு நல்லபடியாக தெரியும் தானே? ஆனாலும் நீ எல்லா விஷயத்தையும் மறந்துவிட்டு உன்னுடைய வாழ்வில் அழுது கொண்டே இருக்கிறாய். அழுததெல்லாம் போதும். நாளை விடிய போகும் விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு ஏற்படுத்தி தரும். இதற்கு முன்பெல்லாம் ஏதேதோ நினைப்போடு அழுது கொண்டு இருந்தாய். இனிமேல் நீ தூங்கும் பொழுது சந்தோஷத்தோடு தான் தூங்க வேண்டும். இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இதற்குமே உன்னுடைய வாழ்வில் சந்தோஷங்கள் மட்டும்தான் இருக்கும். எல்லா கவலைகளும் இன்றோடு முடியும். உன் வாழ்வில் நீ அழுது அழுது கலங்கி நின்ற நாட்கள் அனைத்தும் போதும். இனி உன் வாழ்வில் நீ சந்திக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமான விஷயங்களாகத்தான் இருக்கும். இன்று இரவோடு உன் வாழ்வில் உனக்கு பிடித்த கஷ்டங்களானது முடிந்து விட்டது. இதற்கு மேல் நீ சந்திக்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்வில் நாளையிலிருந்து எல்லாமே உனக்கு இன்பமான விஷயங்களாக மட்டுமே தான் இருக்கும். நீ போராடியது, வாழ்க்கையில் இதுவரைக்கும் அழுதது எல்லாமே முடிந்து விட்டது. இதற்கு மேல் நாளையிலிருந்து நீ சந்திக்க போகும் விஷயங்களே வேற மாதிரியானதாக இருக்கும். இதுவரைக்கும் நீ தொட்ட அனைத்து உனக்கு கஷ்டத்தை தானே கொடுத்தது. இதற்கு முன்பெல்லாம் நீ ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று முடிவெடுத்து செய்ய ஆரம்பிப்பாய். ஆனால் உனக்கு கொடுத்தது எல்லாமே கஷ்டமானதாகத்தான் கொடுத்தது. இனிமேல் உன் வாழ்வில் வரப்போகும் ஒவ்வொரு அத்தியாயம், ஒவ்வொரு விஷயமும் இன்பமான விஷயங்களாக மட்டுமே தான் இருக்குமே தவிர, கஷ்டமோ உன் வாழ்வில் நீ இதுவரைக்கும் தடுமாறி நின்றதோ இது போலெல்லாம் உன் வாழ்வில் இருக்கவே இருக்காது. பொறுமையோடு நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் அமோகமான நல்ல விஷயங்கள் இருக்கும். நீயே பார்த்து வியக்கும் வண்ணம், இது நம் வாழ்க்கையா, இவ்வளவு பெரிய நல்லதெல்லாம் நடக்குமா என்று நீயே பார்த்து வியக்கும் வண்ணம் பல சந்தோஷங்கள் உன் வாழ்வில் காத்திருக்கிறது. போதும் தங்கமே, இதுவரைக்கும் நீ அனுபவித்து பல பேரிடம் மண்டியிட்டு தேவையில்லாமல் உன் வாழ்வில் நீ துளைத்த அனைத்து நாட்களுமே போதும். இனிமேல் பார், உன் வாழ்வில் நீ பார்த்து வியக்கும் வகையில் எல்லாம் உனக்கு பிடித்த மாதிரியும் நீ திட்டம் போட்டு வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் எவ்வளவு அமோகமாக இருக்குமோ அது போலவே இனி எல்லாமே நீ திட்டம் போட்டபடியே உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சுபிக்ஷமாகவே நடக்கும். நீ தோல்வி அடைந்தது, வாழ்க்கையில் இதுவரைக்கும் எல்லா விஷயத்தையும் இழந்தது, இது எல்லாவற்றையுமே மறந்து நீ உன் வாழ்க்கையை வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக பார்க்க போகிறாய். நீ துளைத்தது அனைத்தும் மறந்து விடுவாய். வாழ்வில் நீ இழந்த அனைத்தையும் மறந்து விடுவாய். இனிமேல் நீ பார்க்க போகும் ஒவ்வொன்றும் இன்பமும் பல வெற்றிகளும் பல சிம்மாசனமான அழகழகான விஷயங்களை மட்டுமே நீ உன் வாழ்க்கையில் பார்ப்பாய்.
போதுமா? இன்னும் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகும் மேற்கொண்ட சந்தோஷங்களான விஷயங்களையும் நான் சொல்ல வேண்டுமா? இனிமேல் என்னிடம் இருந்து நீ சந்தோஷமான விஷயங்களை மட்டும் கேட்பாய். உன் வாழ்வில் இனிமேல் சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறக்கும் அளவுக்கு பல இன்பங்களானது உன் வாழ்வில் நடக்க ஆரம்பிக்கும். போதும், உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் போதும். இன்பங்கள் வந்துவிட்டது, கஷ்டங்கள் விலகும் நாள் வந்துவிட்டது. இதற்கு மேல் நீ எந்த ஒரு நிலையிலும் கவலைப்பட வேண்டும், கண்கலங்க வேண்டும் என்பது ஒரு துளி கூட அவசியம் கிடையாது. பாடுபட்டாய், எல்லா விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் கவலைப்பட்டாய். உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் குறைக்கத்தான் நானும் உன்னோடு சேர்ந்து பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். எத்தனை விஷயங்கள் நீ பார்க்க போகிறாய் தெரியுமா? இன்பமாக எத்தனை விஷயங்கள் கவலைகளோடு நீ சமாளித்து நீ உன் வாழ்வில் மேலே வந்தாய். இனிமேல் பார், உன் வாழ்வில் நீ போராடாமலேயே எல்லா நல்லதும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இனி வரிசையாக நீ யோசிக்காத நிறைய விஷயங்கள் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமேல் காலம் உன்னை சோதித்தாலும் இந்த வாராகியானவள் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டு உனக்கான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது அனைத்தையுமே உன் வாழ்க்கையில் தந்து கொண்டே இருப்பேன். இதுவரைக்கும் நீ என்னெல்லாம் என்னிடம் கேட்டு இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்ததோ அது அனைத்துமே உன் வாழ்வில் கிடைக்க ஆரம்பித்துவிடும். போட்டிகள், பொறாமைகள் அனைத்தையும் பார்த்து விட்டாய். ஆனால் ஒன்று, நீ எவ்வளவு காலம்தான் நீ உன்னுடைய விஷயங்களை நீ செய்து கொண்டிருந்தாலும் போட்டியும் பொறாமையும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் இருந்தால் தானே வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நீ செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். அதனால் போட்டி பொறாமை வருகிறதே என்பதனால் இதெல்லாம் நினைத்து எதையும் நினைத்து கவலைப்படாதே என்னுடைய தங்கமே. 1000 பேர் எது வேண்டுமானாலும் பேசுவார்கள். ஆனால் அதையெல்லாம் நினைத்து மனதில் ஒரு சின்ன கலக்கத்தை கூட எடுத்து வராதே. அமோகமான வாழ்க்கையும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் என்றும் என்றென்றும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இன்று நான் உனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும் வாக்கு சீக்கிரமாக உனக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரும் என்பதை மட்டும் பார். பொறுத்திருந்தால் அனைத்தையும் ஆளலாம். பொறுத்திரு. உன் வாழ்வில் கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்களும் வாய்ப்புகளும் உனக்கு கிடைத்து நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லபடியாக நீ இருப்பாய். தங்கமே, உன்னுடைய தைரியத்திற்காகவும் உன்னுடைய தன்னம்பிக்கைக்காகவும் நீ துளைத்த அனைத்து விஷயங்களையும் உன்னுடைய தைரியத்திற்கான பரிசாக நீ துளைத்த அனைத்து நாட்களையும் நான் தருகிறேன். அதை வைத்து சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருங்கள். கோடி புண்ணியம் உன் வாழ்வில் வந்து சேரட்டும். இனி எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஜெய் வாராகி.